வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். கரூரில் செந்தில் பாலாஜி விரைவில் பார்த்தீங்கன்னா வரப்போவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதை பற்றியான ஒரு காணொளி அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரூரில் செந்தில் பாலாஜி விரைவில் வருகிறார். ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. அதுக்கு எதுக்கு ஜாஃபர் சாதிக்குடைய புகைப்படம் இதில் இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவருமே கேட்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு. காரணங்கள் இருக்கு நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றதிலிருந்தே நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு போய்விட்டது அப்படின்னே சொல்லலாம். 100% துளிர் விட்டு போய்விட்டது என்றே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் வீழ்த்துவதிலும் சரி, அண்ணாமலையுடைய தொடர்ந்து அந்த பேச்சுக்களும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டக்கூடிய ஒரு தொனியிலேயே இருப்பதை நம்மால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் 1 to 12th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் ஒன்றை பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய எப்படி சொல்றது, முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் நியூஸ் அப்படின்றது உளவுத்துறை மூலமா போயிருக்கு. செந்தில் பாலாஜி விரைவில் விட போறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக வெளியே விட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜி இப்போ ரீசன்ட் டைமில் சிறைக்கு சென்ற நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியுமா உங்களுக்கு? அவரே வெளியே வந்துட்டாருங்க. அவருக்கே ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ செந்தில் பாலாஜியுடைய கேசஸ்லாம் நீங்கள் என்னத்தை சொல்கிறது? கண்டிப்பாக விரைவில் அவரெல்லாம் வெளியே வரக்கூடிய நபராகத்தான் இருக்க போகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரூரில் இருந்து செந்தில் பாலாஜி விரைவில் வரப்போகிறார். அதற்கு பிறகு இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற மிக முக்கியமான வழக்குகள் அனைத்தும் நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எஸ், 100% பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செந்தில் பாலாஜி மறுபடியும் திரும்ப வர வேண்டும். திரும்ப இங்கு நிறைய ஆட்டங்களை ஆட வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கரூரில் மட்டும் இல்லை, ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இடமில்லை. நிச்சயமாக கொடிகட்டி பறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், கொடிகட்டி பறப்பார்கள் என்பதையும் நம்மால் பார்த்தீங்கன்னா கூறிவிட முடிகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது போல் நிறைய விதமான காணொளிகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிறது. ஸோ அந்த காணொளிகளோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. கரூரில் ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர் குறித்தான உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.